புரட்சி தலைவர் பாரதி வந்து என்னை வீதி வாசலில் கூட்டிகிட்டு போக மாட்டாரா, அழைக்க மாட்டாரான்னு கேட்டாராம். உடனே டைரக்டர் என்ன பண்ணிட்டா, எங்களை ஏண்டா ஏண்டா பிடிச்சிக்க என்ன இப்படின்னு எங்களை கத்திட்டார். நட்சத்திரம் நினைக்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு அந்த ட்ரக்கில் நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாங்க. அதுதான் புரட்சி தலைவர். ஒரு முதலமைச்சர் ஒத்த வேணுக்காக கையாட்டினார். அந்த அளவுக்கு பழக்கம், அந்த அளவுக்கு கலைஞர் செல்வாக்கு. மனோஜ் கல்யாணத்துக்கு கலைஞர் வந்திருக்காரு. இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கலைஞர் பின்னாடி பாரதி ராஜா, நான், மனோஜ் எல்லாரும் நிற்போம். இன்றைக்கு இறப்புக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, மனோஜ் திருமணத்துக்கு மாதிரி திரையுலகத்துலேருந்து யார் கல்யாணத்துக்கு இப்படி வந்தது. இது மாதிரி அம்மாவோட பழக்கம் மிகப்பெரிய பழக்கம். அது அம்மா வெளியே காமிச்சிக்கல. ரசிகலா அம்மாவுடைய கணவர் நடராஜன் மிகப்பெரிய ரசிகர். பாரதி ராஜா சொன்னால் நடராஜன் நிற்பார். அந்த உச்சத்தில் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். எனக்கு அரசாங்க பணியில் ஒரு டிரான்ஸ்ஃபரோட கேட்டதில்லை. நடராஜன் சொன்னாதான் தமிழ்நாடே அசைஞ்சிச்சு. ராமேஸ்வரம் போராட்டம் யார் தரணும், எப்படி பாரதிராஜா கைக்காச படம் நடத்தினாரு. அன்றைய நெய்வேலியில் உருவாகினதே விஜயகாந்த். அதுதான் நெய்வேலியில் பாரதிராஜா நடத்தினாரு. அதில் ரஜினி கோவப்பட்டு போயிட்டாரு. அதுக்கு ராதிகாலாம் ஆதரவானா அதில் தான் ரஜினிக்கும் பாரதிராஜுக்கும் முரண்பாடு பப்ளிக்காக வந்துச்சு. அந்த பேச்சு மத்தியில் அவர் பேசலைன்னா அந்த வருடம் அவர் ஏதாவது ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருப்பார். முதல் ஊகிச்சது சீமான் அங்கே தான். அது யாரும் அப்படி ஆனால் சீமான் இருக்காருன்னு தெரியும், இப்படி பேசுவார்னு தெரியாது. மேடையில் வந்தாங்க. இதே விஜய் வந்திருந்தார். இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய விஜய் அந்த மேடையில் இருக்கார். எல்லா தமிழகத்தில் இருக்க அனைத்து மன்றத்துக்கும் நான் தான் தலைவர். பாரதிராஜா ஐயாவோட பயணத்தில் 3 முதலமைச்சருமே நல்ல நெருக்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ஏதாவது சுவாரஸ்யம்? அருமையாக கேட்டீங்க. அது நான் ஏற்கனவே நம்ம உள்ளூர் தொலைக்காட்சியில் கூட சொல்லியிருக்கேன். அது என்கிட்ட கூட வீடியோலாம் இருக்குது. இருந்தாலும் அது எத்தனை பேர் பார்த்தாங்க. இப்போ நம்மளுடைய காரைக்குடி வைப்பில் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் கிடையாது, பெருமைப்படுறேன். ஆனால் இந்த நேரத்தில் சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாரதிராஜா மேலே மிகப்பெரிய பற்றுதல் வச்சுருந்தார். எப்போனா அலைகள் வருவதற்கு அலைகள் வருவதில் தான் அவர் பாரதிராஜா பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதிலிருந்து மிகப்பெரிய பாசம். பாரதிராஜாவுடைய இன்றைக்கி டி நகரில் அண்ணி இருக்க வீட்டை நான் சொன்னேன்னு சிவகுமார், அந்த வீட்டுக்கு கிரைய பிரவேசத்துக்கு புரட்சி தலைவர் தான் வந்தார். புரட்சி தலைவர் தான் வந்து துவக்கி வச்சார். அப்போவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃப்ளெக்ஸு அப்போல்லாம் பேனர் என்னமோ இருந்தது, அந்த வீதியினுடைய சங்கர் வீட்டு வாசலில் வச்சுருந்தோம். அதிகாலை 5 மணிக்கு அது அந்த அழைப்புதலே உதய காலை வேலைன்னு போட்டிருந்தார். அந்த டைலாக்லாம் எனக்கு அப்போ உதய காலை வேலையானு. அந்த நேரத்துக்கு முதலமைச்சர் வராருன்னு நாங்கள்லாம் இடமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முக்கிலேயே பாட்டாராம் ஃப்ளெக்ஸை புரட்சி தலைவர். அப்போ பக்கத்தில் இருக்கேன், பாரதி வந்து என்னை வீதி வாசலில் கூட்டிகிட்டு போக மாட்டாரா, அழைக்க மாட்டாரான்னு கேட்டாராம். இதை வந்துட்டார். நாங்களாம் உள்ளே நிற்கிறோம். அப்போ அந்த பிஏ யாரோ சொல்லியிருக்காங்க, என்ன ஏஜ் அதான் இருப்பாங்க, என்ன நீங்கள் ஃப்ளெக்ஸு வாசலில் வச்சுருக்க, தலைவர் கோச்சுக்கிறாரு, வந்து கூப்பிட மாட்டேன். உடனே டைரக்டர் என்ன பண்ணிட்டா, ஏண்டா ஏண்டா பிடிச்சிக்க என்ன இப்படின்னு எங்களை கத்திட்டார். அதை எடுங்களா, எடுத்துக்கொண்டு எங்கிட்ட போடுங்கண்ணா. ஆனால் அது புரட்சி தலைவர் கேட்கல. அவர் அங்கே காருக்குள்ளே சொல்லியிருப்பார். அளவுக்கு பிஏ அப்படின்னு இல்லத்தை சொன்னாலும் எங்களை அது யாருக்கும் தெரியாது. அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் எங்களை கோச்சிக்கிட்டார். அதோடு நாங்கள் எடுத்துக்கொண்டு சுருட்டி அங்கிட்டு கொண்டு வச்சுட்டு திருப்பி வந்த காலம் தான். அப்படி காலம் தான் அருமையாக. இன்றைக்கு அந்த வீடு இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அண்ணா பல்கலைக்கழகம். அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கெல்லாம் அழைப்பதில் அனுப்பிட்டார். நாங்கள் இங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சி சென்னைக்கு போகிறோம். காலையில் டி நகரில் ரூமில் போய் அவர் மண்டபம் பிடிச்சி எங்களுக்கு வச்சுருக்காரு. சொல்கிறாரு, வந்து என்னை தான் மனேந்திரன் எல்லோரும் வந்துட்டீங்களா, ஏன்னா எல்லா தமிழகத்தில் இருக்க அனைத்து மன்றத்துக்கும் நான் தான் தலைவர். எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. எல்லோரும் தலைவரே வந்துட்டோம் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இவர் வந்து உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு மகேந்திரன் தேனாம்பேட்டை இதில் தான் எல்லோரும் அனைத்து நடிகர்களும் கூடுறோம், நீ உங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு பத்திரமா அங்கேருந்து ஊர்வலத்துக்கு வாங்க, ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்ட்டு போயிட்டார். பொறுப்பு அப்படின்னு போயிட்டார். நாங்கள் ஒரு மெட்டடார் வேணும் தான். அதில் அப்போல்லாம் பேனர்னால் ஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது. துணியில் கட்டிட்டு பாரதிராஜா அகில தலைவர் மண்டபம்னு கட்டிட்டு தேனாம்பேட்டைக்கு போகிறோம். பார்த்தா உள்ள போகிறோம் ட்ரக்கில் நடிகை அப்போ தான் 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அப்போ இந்த இப்போ சொல்லி இன்றைக்கு பாரதியுடைய அக்காமையன் தனபால் அவர் தான் எங்களை முன்னிறுத்தினார். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். அந்த தனபால் கேமராமேனும் அவரும் கண்ணன் கேமராமேனும் வேனில் இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேனில் ஜீப்பில் போகிறாங்க. ஜீப்பில் அவங்க போனோடனே
நாங்கள் பழக்கம் உள்ள பின்னாடி போயிட்டோம், விட்டுட்டாங்க எங்களை. அவங்க சரின்னு சும்மா ஒரு ரிகர்சல் எதுவுமே இல்லை, அமைதியாக 2 பக்கமும் கூட்டம் நிற்கிது, குதிரைப்படம் அந்த படம் போலீஸ். ஆனால் எம்ஜிஆர் அன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கில் இருக்கார். அது மாதிரி திரையுலகத்தில் ரஜினி, நீங்கள் இன்னைக்கு கூட இந்த வீடியோ பார்க்கலாம், அத்தனை நடிகரும் ட்ரக்கில் வந்தாங்க, யாரும் விடுவாள். இன்றைக்கி நீங்கள் உச்ச நட்சத்திரம் நினைக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி அந்த ட்ரக்கில் நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாங்க. அவங்க ரெடியாக இருக்கும்போது எங்கள் அந்த வேன் முன்னாடி போகுது, பின்னாடி எங்கள் வேன் வருது. ஸ்பென்சருக்கு பக்கத்தில் புரட்சி தலைவரும் டைரக்டரும் உட்காந்துருக்காங்க ஊர்வலத்தை எதிர்பார்த்து. இங்கேருந்து பார்க்குறாங்க, அங்கே தெரியும் அது உங்களுக்கு சென்னை மவுண்ட் இன்றைக்கு அண்ணா சாலை. இங்கேருந்து பார்க்குறாங்க, ஒரு திறமையும் இல்லை. எங்கள் வேனு வருது, டைரக்டர் சொல்லிட்டார் உங்களுக்கு, எங்கள் வேனு தெரியும். முன்னாடியும் கட்டி காரைக்குடிலேருந்து எங்கள் மண்டலத்துலேருந்து வராங்க, அங்கே ஒத்த வேன் முன்னாடி அப்படியே எந்திரிச்சு வந்தார். அது எங்களுக்கு என்னோட இருந்த அத்தனை பேர் கத்தி எடுத்துட்டாங்க தலைவரேன்னு. ஏன்னா அந்த ஒத்த அவர் அன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, ஈழத்தமிழர் இருக்காரு. இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தா கூட கருப்பு சட்டையில் இருக்காரு, உட்கார்ந்து இருக்கிறவர் ஒத்த வேனுக்கு எந்திரிச்சு வந்தார். அப்புறம் ரஜினி கமல் எல்லாரும் வரும்போது எந்திரிச்சு கையாட்டினாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. எங்களை கையாட்டணும்னு அவசியம் என்ன? நிச்சயம். அதுதான் புரட்சி தலைவர். ஒரு முதலமைச்சர் ஒத்த வேணுக்காக கையாட்டினார், அந்த அளவுக்கு பழக்கம். அதே மாதிரி கலைஞர், அதற்கு பின்பு கலைஞரை பற்றி சொல்லணும்னா அந்த தெற்கத்து பொண்ணே கலைஞர் டிவியில் தான் கலைஞருடைய ஆலோசனை பேர் தான் எடுத்தார். கலைஞர் தினம் பார்ப்பாரு, தினம் என்ன பாரதி, எல்லாரும் பாரதிதான் சொல்லுவாங்க. இளையராஜாவாக இருந்தாலும் பாரதிதான் சொல்லுவாங்க, பாரதிதான் சொல்லுவாங்க. அவர் டெய்லி அவர்கிட்ட கலைஞர்கிட்ட போயிட்டு தான் கலைஞர் டிவிக்கே போகும். அந்தளவுக்கு கலைஞர் செல்வாக்கு. மனோஜ் கல்யாணத்துக்கு கலைஞர் வந்திருக்காரு. இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கலைஞர் பின்னாடி பாரதி ராஜா, நான் மனோஜ் எல்லாரும் நிற்போம். எத்தனையோ பேர் வந்தாங்க மனோஜ் திருமணத்துக்கு. இன்றைக்கு இறப்புக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, மனோஜ் திருமணத்துக்கு மாதிரி திரையுலகத்திலிருந்து யார் கல்யாணத்துக்கு இப்படி வந்ததில்லை, வராதவங்களே பாக்கியில்லை. அவ்வளோ இதே மாதிரி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க, அத்தனை திரையுலக நட்சத்திரங்கள் வந்தாங்க. சென்னையில் எந்த இடத்துலையும் ரூம் கிடையாது. நான் என்னுடைய கொல்லியா வீட்டில் போய் ரூம் தங்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அந்தளவுக்கு எங்கேயும் ரூம் கிடைக்கல. ஆனால் எங்கே போனாலும் எனக்கு ரூம் போட்டுருவார். இன்றைக்கும் டி நகரில் மனோஜ் கிரியேஷன்ஸ் டைரக்டர் சொன்னானே எனக்கு ஒரு ரூமு. அதே மாதிரி மதுரைக்கு போனாலும் ரூம். முதல்ல மகேந்திரனுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் மகேந்திரனுக்கு ரூம் போட்டு பாரு. கம்பத்துக்கு போனேன், ரூம் போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி இன்றைக்கி டி நகரில் அவர் பேரில் அவருக்கு வேண்டிய ஒரு லாட்ஜ் இருக்குது. இன்றைக்கும் மனோஜ் கிரியேஷன் அடித்தா மகேந்திரன் வாங்க உங்களுக்கு ரூம் இருக்கும்பாங்க, பேமெண்ட்டு அவர் கொடுத்து அப்படி. ஆனால் யூனிட்டுக்குன்னு அது ரூமு யார் வந்தாலும் கொடுங்க. அவர் நான் வச்சேன். அந்தளவுக்கு பழக்கம். அது கலைஞரோட பழக்கம். அது மாதிரி அம்மாவோட பழக்கம் மிகப்பெரிய பழக்கம். அது அம்மா வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா அவருக்கு எப்படி பழக்கம்னா, சசிகலா அம்மாவுடைய கணவர் நடராஜன் மிகப்பெரிய ரசிகர். பாரதி ராஜா சொன்னால் நடராஜன் நிற்பார். இன்றைக்கு யாராவது நம்புவீங்களா? அந்த உச்சத்தில் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். எனக்கு அரசாங்க பணியில் ஒரு டிரான்ஸ்ஃபரோட கேட்டதில்லை. நடராஜன் சொன்னால் தான் தமிழ்நாடே அசைஞ்சிச்சு. நிச்சயமா அந்த நேரத்தில் பாரதி ராஜா இருக்காருன்னா, அம்மா பாரதி ராஜா சொல்கிறது கேளுங்கன்னு அத்தனை கலெக்டர்களுக்கும் அத்தனை மந்திரிகளுக்கும் உத்தரவு. இந்த காரைக்குடியில் ஒரு தடவை கூட்டிகிட்டு வரும்போது அதிமுக சார்பாக அல்லாத சொல்லணும்னு செஞ்சாங்க. ராமேஸ்வரம் போராட்டம் யார் சொல்லணும், எப்படி பாரதிராஜா கைக்காசப்படம் நடத்தினாரு? அது இல்லை, அம்மாவுடைய ஆட்சி. அம்மா சொல்கிறாங்க ராமேஸ்வரம் நெய்வேலி இதே மாதிரி அந்த கருப்பு சட்டை போட்டு போனேன். அந்த இன்னொரு சட்டை வச்சிருக்கேன், கருப்பு சட்டை தான் போட்டு. அன்றைய நெய்வேலியில் உருவானதே விஜயகாந்த். அதுதான் நெய்வேலியில் பாரதி ராஜா நடத்தினார். அதில் ரஜினி கோவப்பட்டு போயிட்டார். அதுக்கு ராதிகாலாம் ஆதரவு. ஆனால் அதில் தான் ரஜினிக்கும் பாரதிராஜுக்கும் முரண்பாடு பப்ளிக்காக வந்துச்சு. இவர் ரொம்ப ஆவேசமாக பேசுவார். இதே மாதிரி மைக் கிடச்சிட்டுனா ஆவேசமாக பேசிவிட்டார். நாங்கள்லாம் என்னடா இப்படி ஏன்னா இல்லைன்னா அந்த பேச்சு மத்தியில் அவர் பேசலைன்னா அந்த வருடம் அவர் ஏதாவது ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருப்பார். அது அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இப்படி அங்கிட்ட ரஜினியும் பதவிச்சுக்க முடியாது. அதனால தான் அமைதியாக என்னார். அதுக்கு பின்னாடி தான் ராமேஸ்வரம் போராட்டம். ராமேஸ்வரம் போராட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் சீமான் பேசுவார். முதல் ஊழிச்சது சீமான் அங்கே தான். அதற்கு முன்னாடி கூட பசுமல்ல ஒர்க் பண்ணியிருக்கா. எனக்கு அந்தளவுக்கு சீமானுக்கு தெரியாது. அதே நேரத்தில் பொன்மோனனுக்கு தெரியும், மணிமன்னனுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்க எல்லா இயக்கணும். ஆனால் சீமான் இருக்கிற காலத்தில் நான் வருவேன் யாரும் அப்படி. ஆனால் சீமான் இருக்காருன்னு தெரியும், இப்படி பேசுவாருன்னு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்த்தாலும் சீமானுக்கு பின்னாடி கை தட்டக்கூடிய ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். அந்த மேடையிலேயே பாரதிராஜா சொன்னார், சீமா இப்படி பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
சீமான் பேசிட்டான், இனி நான் என்ன பேசியிருக்கேன்னார். ஏன்னா பாரதிய ஜனதா தலைமை அதே நிகழ்வில் எல்லா நடிகரும் வந்தாங்க. இதே விஜய் வந்திருந்தார். இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய விஜய் அந்த மேடையில் இருக்கார். ஈழத்தமிழ் இருக்கா, நம்ம தமிழக தலைவர் பிரபாகரன் இருக்கா. ஏன்னா எனக்கு பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாரதியாவுக்கும் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு எப்படி அமைஞ்சது, அவருக்கு பிடிக்காம ஏன் அவருக்கு என்ன. ஆனால் அவரை போய் அதே பிரபாகரனா அவருக்கு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பிரபாகரனை வச்சு தான் சீமானை இன்றைக்கு அது மாதிரி வந்ததில் நான் எப்படி ஆத்மார்த்தமாக போனனோ அது மாதிரி சீமான். அந்த முதல் இரவு 12 மணிக்கு நான் காரைக்குடி மகேந்திரன் சொல்கிறேன், பேரரசு சார் நான் மகேந்திரன் ஞாபகம் இருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு பண்ணி ஒரு நிகழ்ச்சி காரைக்குடிக்கு அப்படிங்கும்போது சீமான் டக்குன்னு என்னை திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா சீமான்ட்ட நான் நிற்க முடியல. ஏன்னா அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார். சுற்றி 10 பேர் இருப்பாங்க. நான் போய் புகழ் பண்ண டக்குன்னு இப்படி பார்த்து என்னை கும்பிடுறாரு. அவர் கும்பிடுறாரு முதல்ல. ஏன்னா அண்ணிட்ட அடுத்ததை பார்த்தாரு, யாரான்னு பார்த்தாரு. திருப்பி வாரேன், என்னை கும்பிட்டுட்டு உட்காருங்க அப்படிங்கிறார். உட்காந்து பேசலாம். அது மாதிரி அன்றைக்கு இரவும் இருந்தார். மறுநாள் காலையில் தன்னுடைய மனைவியோடு வந்தார். அந்த கடைசி நிகழ்வு நீங்களோட வீடியோவில் பார்த்துருங்க. அந்த மின்மயானத்தில் எனக்கு தான் இறுதியாக கை கொடுத்தாரு, சீமானுக்கு தான் கை கொடுத்தார். அதோடு தான் வீட்டுக்கு போனார் சீமான். அது வரைக்கும் இருந்தார். அப்புறம் சீமானை நான்